Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பீஃப் லிவர் கறி. ஸோ அதுக்கு முன்னுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு நெட்டி, ஒரு பீஸ் சினமன் அண்ட் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ரம்பை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணணும். ஃபைனலாக இது கூட ஒரு 4-5 காஞ்ச கொச்சிக்கவையும் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இது ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அண்ட் அகெயின் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்வோம். பேன் ஹீட் ஆகின பிறகு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகின பிறகு இது கூட சாப் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து குக் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் வதங்கி வரப்போக்கில் இது கூட 1.5 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூடோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு கூடவே 2 தக்காளியையும் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்வோம். தக்காளி நல்லா சாஃப்டாகி வரப்போக்கில் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிற மசாலாவையும் சேர்த்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கொள்வோம். நான்வெஜ் குக் பண்ண போக்கில் தயிர் சேர்க்குறது ரீசன் என்னென்னா, ஒன்று அந்த மீட் நல்லா சாஃப்டாக வரும் அண்ட் ஆல்சோ அந்த கிரேவி நல்லா திக்காக வரும். அண்ட் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் நச்சீரம் தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கொள்வோம். தயிர் சேர்த்து குக் பண்ணக்கோல ஃபியூ மினிட்ஸ்லேயே ஆயில் செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட 300 கிராம் ஈரலை சேர்த்துக்கொள்வோம். கூடவே 2 க்ரீன் சில்லிஸையும் கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் குக் பண்ணிக்கொள்ளணும். ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கொள்வோம். ஸோ நான் இப்போ இன்றைக்கி ஆட் பண்ணுறது 2 கப் தண்ணி. அண்ட் இப்போ இதை மூடி போட்டு ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஈரல் வெந்துட்டு வரப்போக்கில் கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லாவே லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ தட் கிரேவியும் இந்த மாதிரி ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்ல டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான், ஈரல் கறி ரெடி. ஸோ இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.